டிப்ளமசியை கையாளுது இந்திய அரசு அப்படின்னு பார்க்கணும். ஈரானுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது நம்மளுடைய கொச்சின்ல அவங்க கப்பலையும் அவங்களுடைய நாட்டு மக்களையும் பாதுகாத்து நம்ம வச்சிருந்தோம் அப்படிங்கிற டிப்ளமசியை மட்டும் கையாளுறாங்க. சோ நமக்கு எந்த தடையும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய இந்திய அரசாங்கம். சரி, இதெல்லாம் வளவலன்னு பேசிட்டு இருக்காது. என் வீட்டுக்கு சிலிண்டர் வருமா வராதா இதை மட்டும் சொல்லு அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா வரும். என்ன அப்படின்னா இந்திய அரசாங்கம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா எசென்ஷியல் கமோடிட்டி ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. இந்திய அரசு அத்தியாவசிய பொருட்களுக்கான சட்டம். இதை பயன்படுத்தி புரோபேன், பூட்டேன், பெட்ரோலியம் ஸ்டீம்ஸ் அதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையுமே வந்து எல்பிஜி சிலிண்டர் ப்ரொடக்ட் பண்றதுக்கான டீவியேஷன்ல திருப்பி விட்டுருக்காங்க. இதன் மூலமா வந்து வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய எல்பிஜி சிலிண்டர் இருக்கியா இதுக்கு ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய விஷயத்த பண்ணியிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய முக்கியமான அரசாங்கத்தோடைய ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனியாக இருக்கக்கூடிய ஐஓசியா இருக்கட்டும், பிபிசிஎல்லா இருக்கட்டும் அல்லது ஹெச்பிசிஎல்லா இருக்கட்டும், இந்த எல்லா கம்பெனிக்குமே வந்து கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. 99 உள்நாட்டு எல்பிஜி சிலிண்டர்களை எல்லாம் வந்து வீடுகளுக்கு முதல் உரிமை கொடுக்கணும். அதாவது டொமஸ்டிக்கு முன்னுரிமை கொடுக்கணும். த டசன்ட் மீன் வந்து உங்களுடைய கமர்ஷியலுக்கு கிடையாது அப்படின்னு கிடையாது. பட் எது அத்தியாவசியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த டொமஸ்டிக் சிலிண்டர் உங்களுக்கு வந்து சேரும். கமர்ஷியல்ல ஒரு சில தினங்கள் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்களே தவிர மத்தபடி தட்டுப்பாடு அப்படிங்கிறதுலாம் இங்க கிடையாது அப்படிங்கறத உறுதிப்பட சொல்லியிருக்காங்க.